ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி சத்கதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயணம் சூரசேனோ எது சிரேஷ்ட சந்நிவாச சுயாமுனக என்பதாகும். சத்கதி சுலபமான நாமம்தான், எளிமையாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியது தான். சத் கதிகி சத் நல்லோர்கள், பகவான் மீது பெரும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள். அதை தவிர உலக வாழ்க்கையிலே கூட எப்பொழுதும் தர்மத்தின் வழியிலேயே நடப்பவர்கள். அவர்களுக்கு கதிகி சென்று அடையத்தக்க ஒரே கதி பகவான்தான். அவர்கள் அப்படிப்பட்ட சிறந்த நல்லோர்கள். இறுதி நிலையிலே பகவான்தான் தங்களுக்கு கதி, பகவான்தான் சென்று சேரத்தக்க ஒரே இடம் என்பதை புரிந்து கொண்டு அதை மட்டுமே அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, அந்த விருப்பத்தினாலும் அதற்கு ஏற்ப அவர்கள் செய்கின்ற முயற்சியினாலும் பக்தியும் ஞானமும் வளரப்பெற்று இறுதியாக பகவானை அடைகின்றார்கள். அவ்வாறாக நல்லோர்கள் சென்று அடையத்தக்க மற்றும் சென்று அடைகின்ற கதியாக பகவான் இருப்பதால் பகவானுக்கு சத்கதிகி என்கின்ற திருநாமம். பகவான் மீது பெரும் பக்தி கொண்டிருந்த சபரியை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறந்த மற்றும் ஒரே புகலிடமாகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சத்கதையே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் சத்கிருதிகி. சத்கிருதிகி நல்ல மற்றும் சிறந்த காரியங்களை செய்பவர் என்பது இதற்கு பொருள். உலகங்களையெல்லாம் படைப்பதும் காப்பதும் சம்ஹரிப்பதும் மிகச்சிறந்த, மிக கடினமான, மிகப்பெரிய செயல்கள். அதை தவிர படைப்பின் பொழுது, படைப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது தர்மத்தையும் பக்தர்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் மிகச்சிறந்த செயல்கள் பலவற்றை புரிகின்றார். எல்லா உலகங்களையும் காத்து அருள்கின்றார். தீயோர்களை அழிக்க வேண்டி வரும் பொழுது கூட அவர் ஒரே அடியாக எடுத்த எடுப்பிலேயே அழித்து விடுவது இல்லை. திருந்தி வாழ்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை அளிக்கின்றார். சிறிய சிறிய தண்டனைகளை கொடுத்து பார்க்கின்றார். அழிவிலே இருந்து பலரை தடுப்பதற்காக அவர் தூது செல்கின்றார், அல்லது மற்றவர்களை தூது அனுப்புகின்றார் சமாதானத்தை வேண்டி. இவையெல்லாம் பலன் அளிக்காமல் போகும் பொழுதுதான், தமோ குணம் நிறைந்த பகைவர்கள் மிக மிக பிடிவாரமாக இருக்கும் பொழுதுதான், திருந்த மாட்டேன் என்று வாதிட்டு வம்பு செய்யும் பொழுதுதான் பகவான் அவர்களை அழித்து அருள்கின்றார். பெரிய சிறந்த நல்ல செயல்களை கொண்டிருக்கின்ற பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சத்கிருதையே நமக. சத்தா. சத்தா என்கின்ற இந்த சொல் நிறை ஞானத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நிறை ஞானத்தை பகவான் முயற்சி செய்து சாதனைகள் பல புரிந்து அடைவதில்லை. தன்னுடைய இயல்பிலேயே நிறை ஞானம் கொண்டவராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஞானத்தினாலேயே அவர் சகலரையும் சகலத்தையும் அறிகின்றார். அதனால் அவர் சத்தா. ஓம் சத்தாயை நமக. அடுத்த திருநாமம் சத்பூதிகி. உண்மையில் பகவான் ஒருவரே இருக்கின்றார். அவரே பரமாத்மா. சத் என்று சொல்வதற்கு தகுதியுடைய ஒரே ஒருவர் அவர்தான். இருப்பாகவும் ஞானமாகவும் அவரே ஒளிர்கின்றார். எவரும் மறுக்க ஒண்ணாத விதத்திலே அவர் ஒளிர்கின்றார். அதனால் அவர் சத்பூதிகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சத்பூதையே நமக. சத் பராயணம். சத் பர அயனம். சத் என்பது உண்மை பொருளாகிய பகவான். அவரை அறிந்தவர்களுக்கு, பரம்பொருளை அறிந்தவர்களுக்கு, அல்லது பக்தியும் ஞானமும் அடைய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு கூட பகவான்தான் பரம் அயனம், மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த கதி, உறைவிடம், புகலிடம். ஒரு விதத்திலே பார்த்தால் இந்த சத் என்ற சொல்லும் பராயணம் என்கின்ற சொல்லும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. சத் புருஷர்களுக்கு அவர்தான் பராயணம், சென்று சேரத்தக்க இடம், ஒரே கதி. அதையே பின் முன்னாக பார்த்தால் அவர்தான், பகவான்தான் பராயணம், சென்று சேரத்தகுந்த ஒரே கதி என்பதை அறிந்தவர்கள்தான், என்பதை உணர்ந்தவர்கள்தான் சத்புருஷர்கள் ஆகின்றார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அசத்துக்கள், இருந்தும் இல்லாததற்கு சமம் ஆனவர்கள். அப்படிப்பட்ட சத்பராயணராகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் சத்பராயணாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.